ஓம் ஸ்ரீ சாயி புராணம் பகுதி 8 விநாயகர் ஸ்துதி. மூஷிகவாகன மோதகஹஸ்த ஸ்யாமளகர்ண விளம்பித சூத்ர வாமனரூப மகேஸ்வரபுத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. எல்லா கலைகளுக்கும் நாயகியாகிய ஸ்ரீ சரஸ்வதி தேவிக்கு நமஸ்காரம். சத்குரு ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா அவர்களின் பாதார விந்தங்களுக்கு நமஸ்காரம். எல்லா குருமார்களுக்கும் நமஸ்காரம். புத்தகங்களை படிக்க இயலாதவர்கள் கேட்டு பயன்பெறட்டும் என்ற எண்ணத்தினால் இந்த முயற்சியை செய்கின்றேன். இதில் ஏதேனும் குற்றங்கள் இருந்தால் மன்னிக்கவும். இந்த ஒளிப்பதிவு சத்குரு ஷீரடி சாய்பாபா அவர்கள் சச்சரிதத்துடன் இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் நடந்த சில நிகழ்வுகளை அவரின் பக்தர்கள் எழுதிய நூல்களில் இருந்து தொகுத்து வழங்கப்படுகிறது. ஸ்ரீ சாயி சச்சரித்திரம். இந்த நூல் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா அவர்களின் அற்புத வாழ்க்கையையும் உபதேசங்களையும் கூறுகின்றது. இதை எழுதியவர் காலம் சென்ற ஹேமாட் பந்த் என்னும் ஸ்ரீ கோவிந்தராவ் ரகுநாத் தபோல்கர் அவர்கள். மராட்டிய மொழியில் எழுதப்பட்ட இந்த நூல் ஆங்கிலத்திலும் தமிழிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. சமர்ப்பணம். அன்புடனும் பக்தியுடனும் யாரொருவர் எனக்கு ஓர் இலை, ஒரு மலர், ஒரு பழம் அல்லது தண்ணீரை சமர்ப்பிக்கிறார்களோ அந்த தூய்மையான தன்னடக்கமுடையவருடைய அன்பு காணிக்கையானது ஆர்வத்துடனும் தாமதமின்றியும் என்னால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில் கூறியது. அந்தர்யாமியாய் விளங்குகின்ற ஸ்ரீ சாய்பாபாவுக்கு இப்பணியினையும் என்னையும் சமர்ப்பிக்கின்றேன். குருவே சரணம். ஸ்ரீ சாயி சத் சரிதத்திற்கு என உரிய தனிச்சிறப்புகள் என்னவென்றால், சச்சரிதம் பாபா இந்த உலகத்தில் வாழ்ந்திருந்த போதே அவரால் ஆசீர்வாதம் செய்யப்பட்டு திரு ஹேமாட் பந்த் அவர்களால் எழுதப்பட்டது. இந்நூலை குளித்த பின் ஆசாரம், அன்பு, நம்பிக்கையுடன் எவரெவர் ஒரு வாரத்தில் படித்து முடிக்கிறார்களோ அவர்களுடைய வேண்டுதல் பாபாவால் நிறைவேற்றப்படும் என்று கூறப்படுகிறது. இது ஷீரடி சாயி பக்தர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு நூலாகும். வேதங்களும் புராணங்களும் பிரம்மத்தையோ சத்குருவையோ போதுமான அளவில் விவரிக்க இயலாது. அவ்வாறெனின் ஏது அறியாதவர்களாகிய நாம் எங்கனம் நமது சத்குரு சாய்பாபாவை விவரிக்க இயலும்? இந்த விஷயத்தில் நாம் அமைதியாக இருப்பதே சிறந்தது என்று எண்ணுகின்றோம். உண்மையில் மௌன விரதம் அனுஷ்டிப்பதே சத்குருவை புகழுவதற்கு சிறப்பான வழியாகும். ஆனால் சாய்பாபாவினது நல்ல பண்புகள் நமது மௌன விரதத்தை மறக்கச் செய்து நம்மை பேசுமாறு ஊக்குவிக்கின்றன. நண்பர்கள், உறவினர்கள் இவர்களும்
நம்மோடு இருந்து உண்ணவில்லையாயின் நல்ல ருசியான உணவுகள் கூட நமக்கு சுவைப்படுவதில்லை. ஆனால் அவர்கள் நம்முடன் இருந்து உண்பார்களானால் அவைகள் இன்னும் அதிக சுவையை பெறுகின்றன. சாயிலீலைகள் என்ற ரூபத்தில் உள்ள அமிர்தமான சாயி லீலாமிர்தமும் இது போன்றதே. அமிர்தத்தை நாம் மட்டுமே தனியாக உண்ண முடியாது. நண்பர்களும் சகோதரர்களும் நம்முடன் சேர வேண்டும். எவ்வளவு அதிகமோ அவ்வளவு நலம். இக்கதைகளுக்கு தெய்வீக உணர்ச்சி புகட்டி ஆக்குவதும் நம் விருப்பப்படியே அவைகளை எழுதுமாறு செய்வதும் சாய்பாபா அவர்களேயாகும். பரிபூரண சரணாகதி அடைவதும் தியானிப்பதும் மட்டுமே நமது கடமை, தர்மம், தியாகம், பிரதிஞ்ஞை, சேத்ராடனம் இவை எல்லாவற்றையும் விட நோன்பிருத்தல் நல்லது. நோன்பிருத்தலை காட்டிலும் ஹரியை தொழுவது நலம். இவை எல்லாவற்றையும் விட சத்குருவை தியானிப்பது மிகச் சிறந்தது. ஆகவே வாயால் சாயியின் நாமங்களை சொல்லி அவர் மொழிகளை மனதில் நினைத்து அவர் உருவை தியானித்து இதயபூர்வமாக அவரிடம் அன்பு செலுத்தி அவருக்காகவே எல்லா செயல்களையும் செய்வோமாக. சம்சார பந்தத்திலிருந்து விடுபட இதைவிட வேறு சிறந்த வழியில்லை. மேலே கூறியவாறு நமது கடமையை செய்தோமானால் சாயி நமது விடுதலைக்கு உதவ கட்டுப்பட்டவர். ஹரி கானோபா. பம்பாயைச் சேர்ந்த ஹரி கானோபா என்பவர் தனது நண்பர்கள் உறவினர்கள் மூலம் பாபாவின் பல லீலைகளை கேள்வியுற்றார். அவர் ஒரு சந்தேக பிராணியாக இருந்ததால் அவற்றை அவர் நம்பவில்லை. அவர் பாபாவை தாமே பரீட்சிக்க விரும்பினார். எனவே சில பம்பாய் நண்பர்களுடன் அவர் சீரடிக்கு வந்தார். ஜரிகை தலைப்பாகையும் காலில் 2 புதிய காலணிகளையும் அணிந்திருந்தார். பாபாவை தொலைவிலிருந்து கண்ட அவர் அவரிடம் சென்று வீழ்ந்து பணிய எண்ணினார். அவரது புதிய காலணிகளை என்ன செய்வதென்று அவருக்கு தெரியவில்லை. எனினும் திறந்த வெளியில் ஒரு மூலைக்கு சென்று அவைகளை அங்கேயே வைத்துவிட்டு மசூதிக்குள் சென்று பாபாவின் தரிசனத்தை பெற்றார். பாபாவை பக்தியுடன் வணங்கி உதி பிரசாதம் இவைகளை பெற்றுக்கொண்டு திரும்பினார். அவர் மூளையை அடைந்தபோது அவரின் காலணிகள் மறைந்து போனதை அவர் கண்டார். அவைகளுக்காக அவர் வீணாக தேடிய பின் தான் இருந்த இடத்துக்கு மிகவும் மனமுடைந்து போய் திரும்பினார். குளித்து வழிபட்டு நெய்வேத்தியம் சமர்ப்பித்துவிட்டு உணவுக்காக அமர்ந்தார். ஆயினும் அவ்வளவு நேரமும் காலணிகளை தவிர வேறொன்றையும் பற்றி அவர் நினைக்கவில்லை. உணவை முடித்து கொண்ட பின் கை கழுவுவதற்காக அவர் வெளியே வந்தபோது ஒரு மராத்திய பையன் அவரை நோக்கி வந்து கொண்டிருந்தான். அவன் கையில் ஒரு கோல் இருந்தது. அதன் நுனியில் ஒரு ஜோடி புதிய காலணிகள் தொங்கவிடப்பட்டிருந்தன. கை கழுவ வெளியே வந்த நண்பர்களிடம் பாபா தன்னை இக்கோளுடன் அனுப்பியிருப்பதாகவும் கா என்பவரின் புதல்வரான ஹரியே ஜரிகை தலைப்பாகைக்காரரே என்று கூறிக்கொண்டே வீதிகளில் செல்லும்படி சொல்லியிருப்பதாகவும் யாராவது இக்காலணிகளை கேட்டால் அவரது பெயர் ஹரிதானா என்றும் அவர் கா அதாவது கானோபாவின் புதல்வர்தானா என்றும் அவர் ஜரிகை தலைப்பாகை அணிபவர் என்றும் தன்னை உறுதிப்படுத்திக் கொண்ட பின் அதை அவரிடம் கொடுக்கும்படி கூறியிருப்பதாகவும் சொன்னான். இதை கேட்டு ஹரி கானோபா மகிழ்ச்சியும் ஆச்சரியமும் அடைந்தார். அவர் பையனிடம் சென்று காலணிகள் தம்முடையவையே என்றார். தனது பெயர் ஹரி என்றும் தாம் கானோபாவின் புதல்வன் என்றும் கூறி ஜரிகை தலைப்பாகையும் காண்பித்தார். பையன் திருப்தி அடைந்து அவரிடம் காலணிகளை திருப்பி கொடுத்து விட்டான். தனது ஜரிகை தலைப்பாகை வெளியில் அனைவருக்கும் தெரியுமாறு இருந்தது. எனவே பாபாவும் அதை கண்டிருக்கலாம். ஆனால் தன் பெயர் ஹரி என்பதும் கானோபாவின் மகன் என்றும் தான் முதல் தடவையாக இப்போதுதான் சீரடிக்கு வந்திருப்பதால் பாபா எங்கனம் அறியக்கூடும் என மனதில் நினைத்து வியந்தார். வேறு எவ்வித குறிக்கோளின்றி பாபாவை சோதிக்கும் ஒரே நோக்கத்துடன் மட்டுமே அவர் சீரடிக்கு வந்தார்.
இந்நிகழ்ச்சியால் பாபா ஒரு மிக பெரும் சத்புருஷர் என்று அவர் அறிந்து கொண்டார். அவர் விரும்பியதை அறிந்து கொண்டு திருப்தியுடன் வீடு திரும்பினார். சோமதேவ் சுவாமி பாபாவை சோதிக்க வந்த மற்றொரு மனிதரின் கதையை இப்போது கேளுங்கள். காகா சாஹேப்பின் சகோதரரான பாயிஜி நாக்பூரில் தங்கியிருந்தார். 1906ஆம் ஆண்டில் அவர் இமயமலை சென்றிருந்தபோது கங்கோத்ரி பள்ளத்தாக்கில் உள்ள உத்தர் காசியில் ஹரித்வாரைச் சேர்ந்த சோமதேவ் சுவாமி என்பாருடன் அறிமுகமானார். இருவரும் ஒருவர் மற்றொருவரின் பெயரை தங்கள் தங்கள் நாட்குறிப்பேட்டில் எழுதி கொண்டனர். 5 ஆண்டுகளுக்கு பின் சோமதேவ் சுவாமி பாயிஜியின் விருந்தினராக நாக்பூருக்கு வந்தார். பாபாவின் லீலைகளை கேட்டு மகிழ்வெய்தினார். சீரடிக்கு சென்று பாபாவை காண அவருக்கு ஒரு பெரும் ஆசை எழுந்தது. பாயிஜிடம் இருந்து அறிமுக கடிதம் ஒன்றை அவர் பெற்றுக்கொண்டு சீரடிக்கு கிளம்பினார். மன்மாட், கோபர்காவ் இவைகளை கடந்ததும் ஒரு வண்டி அமர்த்தி கொண்டு சீரடிக்கு போனார். சீரடிக்கு அருகில் வந்ததும் மசூதியில் 2 உயரமான கொடிகள் பறந்து கொண்டிருப்பதை அவர் கண்டார். வெவ்வேறு ஞானிகளிடம் வெவ்வேறு விதமான குணாதிசயங்களும் வெவ்வேறு வாழ்க்கை முறைகளும் வெவ்வேறு புற பரிவாரங்களும் இருப்பதை நாம் பொதுவாக காண்கிறோம். ஆயின் இப்புறச்சின்னங்கள் அந்த ஞானிகளின் தகுதிகளை எடை போடுவதற்கு உகந்த அளவுகோல் ஆகா. ஆனால் சோமதேவ் சுவாமியின் விஷயத்தில் அது வேறுவிதமாக இருந்தது. கொடிகள் பறப்பதை அவர் கண்டவுடனே ஞானி ஒருவர் கொடிகள் மீது ஏன் ஆர்வம் வைக்க வேண்டும்? இது துறவையா உணர்த்துகிறது? இது அந்த ஞானி புகழுக்காக இயங்குவதாக அல்லவா உணர்த்துகிறது என்று எண்ணினார். இவ்வாறாக அவர் தமது சீரடி விஜயத்தை ரத்து செய்ய விரும்பி தாம் திரும்பி போகப் போவதாக கூட வந்த சக பயணிகளிடம் கூறினார். அவர்கள் அதற்கு, பின் இவ்வளவு தூரம் நீங்கள் ஏன் வர வேண்டும்? கொடியை கண்டே தங்கள் மனம் கலக்கம் வரும்போது சீரடியில் ரதம், பல்லக்கு, குதிரை மற்றும் பல பரிவாரங்களையெல்லாம் கண்டால் தங்கள் மனம் எவ்வளவு நிலைகுலையும் என்றார்கள். இதை கேட்டு சுவாமி மேலும் குழப்பமடைந்தவராக, குதிரை, பல்லக்கு, இன்னோரன்ன படாடோபங்களையுடைய சாதுக்கள் சிலரை மட்டும் நான் கண்டதில்லை, அநேகரை கண்டிருக்கிறேன். அத்தகைய சாதுக்களை காண்பதை விட திரும்பி போதலே எனக்கு நன்று என்று உரைத்தார். இதை கூறிக்கொண்டு அவர் திரும்பி போக கிளம்பினார். உடன் வந்தோர் அங்கனம் செய்ய வேண்டாம் என்றும் தொடர்ந்து போகலாம் என்றும் வற்புறுத்தினர். பாபாவை இங்கனம் குறுகிய மனமுள்ளவராக சிந்திப்பதை நிறுத்தும்படியும் அந்த சாது, அதாவது பாபா, கொடிகளையோ மற்றும் பல பரிவாரங்களையோ அல்லது புகழையோ எல்லளவும் பொருட்படுத்துபவர் அல்ல என்று கூறினார். அன்பாலும் பக்தியாலும் அவரது அடியவர்களும் பக்தர்களுமே இவற்றையெல்லாம் ஏற்படுத்தியுள்ளார்கள் என கூறினர். முடிவாக பயணத்தை தொடரும்படி அவரை இணங்க வைத்து சீரடிக்கு சென்று பாபாவை தரிசிக்கச் செய்தனர். பாபாவை முற்றத்திலிருந்து கண்டவுடன் அகமுருகி கண்களில் கண்ணீர் மல்க குரல் நெகிழ அவரது கெடுதலான எண்ணங்கள் எல்லாம் அவரை விட்டு அகன்று போயின. எங்கே நமது மனது மிக மிக மகிழ்ந்து களிப்படைகிறதோ அதுவே நமது இருப்பிடமும் களைப்பாரும் இடமுமாகும் என்ற அவரது குருவின் மொழிகளை அவர் நினைவு கூர்ந்தார். பாபாவின் பாத துளிகளில் அவர் புரள விரும்பி பாபாவை நெருங்கிய போது பாபா கடும் கோபமடைந்து, எங்களுடைய டம்பமெல்லாம் எங்களுடன் இருக்கட்டும், நீ திரும்ப உன் வீட்டிற்கு போ. இம்மசூதிக்கு வந்தாயோ ஜாக்கிரதை. மசூதி மேல் கொடி பறக்கவிட்டு கொண்டிருக்கும் ஒருவரின் தரிசனத்தை ஏன் காண வேண்டும்? இது துறவின் அறிகுறியா? இங்கே கணமேனும் இருக்காதே என்றார். சுவாமி ஆச்சரியத்தால் திடுக்கிட்டார். பாபா தமது உள்ளத்தை படித்து அதை பேசினார் என உணர்ந்தார். எத்தகைய நிறை பேரறிவுடையவர் அவர்! தாம் ஞானமற்றவர் என்றும் பாபா புனிதமான உயர்ந்தோர் என்றும் அவர் உணர்ந்தார். சிலரை பாபா அரவணைப்பதையும் வேறு ஒருவரை கையால் தொடுவதையும் மற்றவர்களை தேற்றுவதையும்
சிலரை அன்புடன் உற்று நோக்குவதையும், சிலரை நோக்கி புன்னகை செய்தலையும், சிலருக்கு உதிப்பிரசாதம் அளிப்பதையும், இவ்வாறாக அனைவருக்கும் மகிழ்வூட்டி திருப்திப்படுத்திக் கொண்டிருப்பதையும் அவர் கண்டார். தான் மட்டும் ஏன் அவ்வளவு கடுமையாக நடத்தப்பட வேண்டும்? அதை பற்றி அவர் தீவிரமாக சிந்தித்தும் தமது அந்தரங்க எண்ணமே பாபாவின் நடத்தையில் எதிரொலிப்பதை அவர் உணர்ந்து இதையே ஒரு பாடமென கருதி முன்னேற வேண்டுமென நினைத்தார். பாபாவின் கோபம் மறைமுகமான ஆசீர்வாதமே. பிற்காலத்தில் பாபாவின் மீது அவருக்குள்ள நம்பிக்கை உறுதிப்படுத்தப்பட்டு பாபாவின் ஒரு முற்றிலும் பற்றறுதியுள்ள அடியவராக அவர் ஆனார் என்று சொல்ல தேவையில்லை. நானா சாஹேப் சந்தோர்கர். ஒருமுறை மசூதியில் நானா சாஹேப், மஹால் சாபதி மற்றும் உள்ளோருடன் அமர்ந்திருக்கையில் வைஜாபூரிலிருந்து ஒரு முகமதிய கணவான் தனது குடும்பத்துடன் பாபாவை காண வந்தார். கோஷா பெண்மணிகளை கண்ட நானா அப்பால் போய்விட விரும்பினார். ஆனால் பாபா அவர் அங்கனம் செய்வதை தடுத்துவிட்டார். பெண்மணிகள் வந்து பாபாவை தரிசனம் செய்தனர். பாபாவின் பாதங்களை வணங்கும் முகமாக அவர்களில் ஒருத்தி முகத்திரையை எடுத்து வணங்கிவிட்டு பிறகு முடும்போது நானா சாஹேப் அவளது முகத்தைக் கண்டு அவளின் அபூர்வ அழகின் கவர்ச்சியால் பாதிக்கப்பட்டவராய் அவளது முகத்தை மீண்டும் காண விரும்பினார். அப்பெண்மணி இடத்தை விட்டு அகன்றதும் நானாவின் மனக்குழப்பத்தை அறிந்து கொண்டு பாபா அவரை நோக்கி, நானா, நீ ஏன் வீணாக கலங்குகிறாய்? புலன்கள் அவைகளுக்கிடப்பட்ட பணியை அல்லது கடமையை செய்யட்டும். நாம் அவைகளின் வேலையில் குறுக்கிட வேண்டாம். கடவுள் இவ்வழகிய உலகத்தை படைத்துள்ளார். அதன் அழகை பாராட்ட வேண்டியது நமது கடமையாகும். மனம் மெதுவாக படிப்படியாக அமைதி பெறும். முன்கதவு திறந்திருக்கும் போது பின்வழியாக ஏன் செல்ல வேண்டும்? உள்ளம் தூய்மையாக இருக்குமிடத்து எவ்வகையிலும் எவ்வித கஷ்டமும் இல்லை. நம்மிடத்தே எவ்வித கெட்ட எண்ணமும் இல்லையென்றால் ஏன் ஒருவர் மற்றொருவருக்கு பயப்பட வேண்டும்? கண்கள் தம் வேலையை செய்யலாம். நீ ஏன் வெட்கப்பட்டு தடுமாறுகிறாய் என்றார். சாமா அவ்விடத்தில் இருந்தார். பாபா கூறியதன் பொருளை அவர் உணர இயலவில்லை. எனவே வீடு திரும்பும் வழியில் அவர் இதை நானாவிடம் கேட்டார். நானா அழகிய பெண்மணியை கண்டதும் தாம் மனக்கலக்கம் அடைந்ததையும் பாபா அதை எங்கனம் அறிந்து அதை பற்றி அறிவுரை கூறினார் என்பதையும் கூறினார். பாபாவின் பொருளை நானா இவ்வாறாக விளக்கினார். அதாவது நமது மனம் இயற்கையாகவே சலனமுள்ளது. அதை தாண்டோன்றித்தனமாக போக அனுமதிக்க கூடாது. உணர்வுகள் குழப்பமுறலாம். ஆயினும் உடம்பு கட்டுப்பாட்டுக்குள் வைக்கப்பட வேண்டும். பொறுமையை இழக்க அனுமதிக்க கூடாது. விஷயங்களின் பின்னால் உணர்வுகள் தம் குறிக்கோளை நோக்கி ஓடுகின்றன. ஆனால் அவைகளை நாம் தொடர்ந்து சென்று அவைகளின் குறிக்கோளுக்காக இயங்கக்கூடாது. மெதுவான படிப்படியான பயிற்சியால் சலனங்களை வெற்றி காண இயலும். உணர்ச்சிகளால் நாம் இயக்கப்படக்கூடாது. ஆயினும் அவைகளை முழுவதுமாக கட்டுப்படுத்த இயலாது. தக்க முறையிலும் ஒழுங்காக சந்தர்ப்பத்துக்கு தேவையானபடியும் அவைகளை தடுக்க வேண்டும். அழகு என்பது பார்க்கப்பட வேண்டிய ஒன்றே. பொருட்களின் அழகை நாம் பயமின்றி காண வேண்டும். வெட்கத்துக்கோ பயத்துக்கோ அதில் இடமில்லை. கெட்ட எண்ணங்களை மட்டும் நம் மனதில் அனுமதிக்க கூடாது. பற்றில்லா மனதுடனே கடவுளின் அழகான படைப்புகளை கவனிக்க வேண்டும். இவ்வாறாக உணர்வுகள் எளிதாகவும் இயற்கையாகவும் கட்டுக்குள் கொணரப்பட்டுவிடும். பொருள்களை அனுபவிப்பதில் கூட நீங்கள் இறைவனை பற்றி ஞாபகப்படுத்தப்படுவீர்கள். வெளி உணர்வுகளை கட்டுக்குள் வைத்து மனம் லட்சியத்தை ஓடி தொடர அனுமதிக்கப்பட்டு அவைகள் பால் பற்று கொண்டிருப்பின் ஜனன மரண சுழல் முடிவுறாது. புலன் உணர்வுகளின் விஷயங்கள் தீமையானது. விவேகம் என்னும் சாரதியை கொண்டு
நாம் மனதை கட்டுப்படுத்தி உணர்வுகளை தாறுமாறாக அலைவிடாமல் இருப்போம். அத்தகையதொரு சாரதியுடன் நாம் முடிவான இருப்பிடமும் நமது உண்மையான வீடுமாகிய எங்கு அடைந்தால் மறுபிறவி இல்லையோ அந்த திருமாலின் திருவடிகளை எய்துவோம் என்றார். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம். பக்தர்களின் மூலாதாரமும் சத்குருவும் கீதையை விளக்குபவரும் நமக்கு எல்லா ஆற்றல்களையும் கொடுப்பவருமான சாயிக்கு ஜெயமுண்டாகட்டும். ஓ சாயி, எங்களுக்கு அனுகூலம் செய்து ஆசீர்வதியுங்கள். மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வளரும் சந்தன மரம் உஷ்ணத்தை போக்குகிறது. மேகங்கள் மழை நீரை பொழிந்து மக்களை குளிர்வித்து புத்துணர்வூட்டுகிறது. வசந்த காலத்தில் மலர்கள் மலர்ந்து அவைகளால் நாம் கடவுளை வழிபட வகை செய்கின்றது. அதுபோலவே சாய்பாபாவின் கதைகள் பயில்வோருக்கு சாந்தியையும் சௌகரியத்தையும் அளிக்க முன்வருகின்றன. பாபாவின் கதைகளை எடுத்து கூறுவோர், அதை கேட்போர் இருபாலரும் மற்றும் முன்னவர்களின் வாக்கும் பின்னவர்களின் காதுகளும் ஆசீர்வதிக்கப்பட்டு புனிதம் அடைகின்றன. நூற்றுக்கணக்கான சாதனங்களையும் செயல் முறைகளையும் நாம் கடைபிடித்தும் ஒரு சத்குரு அவர்தம் அருளால் நம்மை ஆசீர்வதித்தாலன்றி நாம் ஆன்மீக லட்சியத்தை அடையமாட்டோம். இந்த வாக்கிற்கு எடுத்துக்காட்டாக பின்வரும் கதையினை கேளுங்கள். காகா சாஹிப் தீக்ஷித் 1864 முதல் 1926 வரை. திரு ஹரிசீதாராம் என்னும் காகா சாஹிப் தீக்ஷித் 1864 வத்நாகர நகர் காண்ட்வாவில் பிராமண குடும்பத்தில் அவதரித்தார். காண்ட்வா மத்திய மாகாணத்தில் உள்ளது. அவரது ஆரம்ப கல்வி காண்ட்வா, ஹிங்கான்காட் என்னும் ஊர்களிலும் நடுத்தர கல்வி நாக்பூரிலும் நடந்தது. மேற்படிப்புக்காக அவர் பம்பாய் வந்து வில்சன் கல்லூரியில் முதலிலும் பின்னர் எல்பின்டன் கல்லூரியில் பயின்றார். 1883 பட்டம் பெற்ற பிறகு அவர் LLBயிலும் வக்கீல் பரீட்சையிலும் தேறி அரசு தரப்பு வக்கீல்களில் மிஸ்டர் லிட்டில் அண்ட் கம்பெனி என்ற நிறுவனத்தில் பணியாற்றிவிட்டு சிறிது காலத்துக்கு பின் தாமே சொந்தமாக வழக்குரை அறிஞர்கள் நிறுவனத்தை தொடங்கினார். 1909 ஆண்டுக்கு முன்னர் சாய்பாபாவின் பெயர் காகா சாஹிப் தீக்ஷித்திற்கு தெரியாமல் இருந்தது. ஆனால் அதற்கு பின் அவர் பாபாவின் ஒரு பெரும் பக்தராக ஆனார். லோனாவாலாவில் தங்கியிருந்தபோது தமது பழைய நண்பரான திரு நானா சாஹேப் சந்தோர்கரை சந்திக்க நேர்ந்தது. பல விஷயங்களை பற்றி பேசுவதில் இருவரும் சிறிது நேரத்தை செலவழித்தனர். காகா சாஹேப் தாம் லண்டனில் ஒரு ட்ரெயினில் போய்கொண்டிருக்கும் போது எங்கனம் ஒரு விபத்து நேரிட்டு தனது பாதம் நழுவி காயமடைந்தார் என்று அவருக்கு விளக்கினார். நூற்றுக்கணக்கான சிகிச்சைகள் அவருக்கு பலனை அளிக்கவில்லை. நானா சாஹேப் அவரிடம் அவர் தம் காலின் ஊனத்தையும் வலியையும் நீக்கிக் கொள்ள விரும்பினால் தமது சத்குரு சாய்பாபாவிடம் செல்ல வேண்டும் என்றார். மேலும் சாய்பாபாவை பற்றிய முழு விபரத்தையும் அவர் காகாவுக்கு கொடுத்து சாய்பாபாவின் மகா வாக்கியமான எனது மக்களை நெடுந்தொலைவிலிருந்து 7 கடலுக்கு அப்பாலிருந்தும் கூட குருவின் காலில் நூலை கட்டி இழுப்பதைப் போன்று இழுக்கிறேன் என்பதை கூறினார். பாபாவின் ஆளா இல்லாவிடில் அவர் பாபாவால் கவரப்பட மாட்டார் என்றும் தரிசனம் அளிக்கப்பட மாட்டார் என்பதையும் அவர் தெளிவாக்கினார். இவைகளையெல்லாம் கேட்க காகா சாஹேப்புக்கு மகிழ்வுண்டாயிற்று. தாம் பாபாவிடம் போவதாகவும் அவரை தரிசித்து பிரார்த்தித்து கால் ஊனத்தை அவ்வளவாக குணமாக்காவிடினும் ஊனமான ஓடித்திரியும் மனத்தை ஒழுங்காக குணப்படுத்தி தமக்கு எல்லையற்ற பேரின்பத்தை நல்கும்படி வேண்டிக் கொள்ளப் போவதாக கூறினார்.
சில நாட்களுக்குப் பிறகு பம்பாய் கீழ் சட்டசபையில் தமக்கு ஒரு இடம் கிடைப்பதற்காக ஓட்டுகள் பெறும் நோக்குடன் அவர் அகமத் நகர் சென்று சர்தார் காகா சாஹிப் மிரிக்கருடன் தங்கினார். திரு காகா சாஹிப் மிரிக்கருடைய புதல்வரான பாலா சாஹிப் மிரிக்கர் என்னும் கோபர்காவின் மம்லத்தார் அச்சமயத்தில் அகமத் நகருக்கு அவ்விடத்தில் நடைபெற்ற குதிரை கண்காட்சியை காணும் பொருட்டு வந்தார். தேர்தல் வேலை முடிந்ததும் காகா சாஹிப் தீக்ஷித் சீரடி செல்ல விரும்பினார். தந்தையும் மகனுமாகிய இரு மிரிக்கர்களும் அவருடன் அனுப்புவதற்கு ஒரு தகுதியான ஒழுங்கான வழிகாட்டியாக யாரை அனுப்பலாம் என்று அவர்கள் தங்கள் இல்லத்தில் யோசித்துக் கொண்டிருந்தனர். சீரடியில் சாய்பாபா அவரின் வரவேற்புக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தார். சாமாவுக்கு அவரின் மாமனாரிடமிருந்து சாமாவின் மாமியார் தீவிரமாக காய்ச்சலால் இருப்பதையும் சாமா தமது மனைவியுடன் அவளை காண அகமத் நகர் வரவேண்டுமென்றும் ஒரு தந்தி வந்தது. சாமா பாபாவின் அனுமதியுடன் அங்கு வந்து தமது மாமியார் முன்னைவிட இப்போது நலமாகி வருவதை கண்டார். நானா சாஹேப் பான்சேயும் அப்பா சாஹேப் கத்ரேயும் அவர்கள் குதிரை கண்காட்சிக்கு போகும் வழியில் சாமாவை கண்டு அவரை மிரிக்கரின் வீட்டுக்கு சென்று காகா சாஹேப் தீக்ஷித்தை பார்த்து சீரடிக்கு அவரையும் உடனழைத்து செல்லும்படி கூறினார்கள். காகா சாஹேப் தீக்ஷித்தும் மிரிக்கர்களுக்கும் கூட சாமாவின் வருகை தெரிவிக்கப்பட்டது. மாலையில் சாமா மிரிக்கர்களிடம் வந்தார். அவரை அவர்கள் காகா சாஹேப் தீக்ஷித்துக்கு அறிமுகப்படுத்தினர். சாமா காகா சாஹேப் தீக்ஷித்துடன் இரவு 10 மணி ரயில் வண்டியில் கோபர்காவுக்கு செல்வதென ஏற்பாடு செய்யப்பட்டது. இது முடிவானதும் ஒரு விசித்திரமான நிகழ்ச்சி நடைபெற்றது. பாலா சாஹேப் மிரிக்கர் பாபாவின் படத்தின் மீது இருந்த திரையை அகற்றிவிட்டு அதை காகா சாஹேப் தீக்ஷித்துக்கு காண்பித்தார். யாரை பார்க்க சீரடிக்கு போகப் போகிறாரோ அவரை அந்த தருணத்திலேயே அந்த இடத்திலேயே தமது சித்திர ரூபத்தில் ஏற்கனவே வரவேற்க இருந்ததைக் கண்டு அவர் ஆச்சரியப்பட்டார். அவர் மிகவும் மனமுருகி படத்தின் முன் வீழ்ந்து பணிந்தார். அப்படம் மேகா உடையது. அதன் மேல் உள்ள கண்ணாடி உடைந்து விட்டதால் பழுது பார்க்க அது மிரீகர்களிடம் அனுப்பப்பட்டிருந்தது. தேவையானபடி பழுது பார்க்கப்பட்டு விட்டதால் படத்தை இப்போது சாமாவிடமும் காகா சாஹிப்புடனும் அனுப்புவது என்பது தீர்மானிக்கப்பட்டது. 10 மணிக்கு முன்னரே அவர்கள் ரயில் நிலையத்துக்கு சென்று நுழைவுச் சீட்டு வாங்கிக் கொண்டனர். ஆனால் வண்டி வந்ததும் 2ஆம் வகுப்பு மிகவும் கூட்டமாக இருப்பதையும் அவர்களுக்கு இடமில்லாதிருப்பதையும் அறிந்தனர். அதிர்ஷ்டவசமாக அந்த வண்டியின் கார்டு காகா சாஹிப்பின் நண்பராக இருந்தார். அவர்களை முதல் வகுப்பில் அமர்த்தினார். இவ்வாறாக அவர்கள் சௌக்கியமாக பிரயாணம் செய்து கோபர்காவில் இறங்கினார்கள். சீரடிக்கு செல்ல நானா சாஹேப் சந்தோர்கரும் அங்கு வந்திருப்பதை அவர்கள் கண்டபோது அவர்களின் மகிழ்ச்சிக்கு எல்லையில்லை. காகா சாஹேப்பும் நானா சாஹேப்பும் ஒருவரையொருவர் கட்டி தழுவிக் கொண்டனர். பிறகு புனித கோதாவரியில் நீராடிய பின்னர் அவர்கள் சீரடிக்கு புறப்பட்டனர். அங்கு போய் சேர்ந்து பாபாவின் தரிசனத்தை பெற்றவுடன் காகா சாஹேப்பின் மனது உருகியது. அவர் கண்கள் குளமாயின. அவர் மகிழ்ச்சி பெருக்கில் மூழ்கடிக்கப்பட்டார். பாபா அவரிடம் தாம் கூட அவருக்காகவே காத்து கொண்டிருந்ததாகவும் அவரை வரவேற்பதற்காகவே சாமாவை முன்னால் அனுப்பியதாகவும் கூறினார். பின்னர் காகா சாஹேப் பல சந்தோஷமான வருடங்களை பாபாவின் கூட்டுறவில் கழித்தார். சீரடியில் அவர் ஒரு வாடா கட்டினார். ஏறக்குறைய அதையே அவர் நிரந்தர வாசஸ்தலமாக ஆக்கிக் கொண்டார். பாபாவிடமிருந்து அவர் பெற்ற அனுபவங்கள் எண்ணற்றவையாதலால் அவைகளை எல்லாம் கூறுவதற்கு இங்கு இடமில்லை. சாய்லீலா சஞ்சிகையின் வால்யூம் 12 எண் 6-9 சிறப்பு மலரை பார்க்குமாறு வாசகர்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். ஒரே ஒரு உண்மையை கூறி இந்த விஷயத்தை முடித்துக் கொள்கிறோம். பாபா அவரை
நான் உன்னை புஷ்பக விமானத்தில் எடுத்து செல்கிறேன் என்று கூறியிருந்தார். அதாவது மகிழ்வான மரணத்தை அவருக்கு கொடுத்தல். இது உண்மையாயிற்று. 1926 வருடம் ஜூலை மாதம் 5ஆம் தேதி அவர் ஹேமாட் பந்துடன் ரயிலில் செல்லும்போது சாய்பாபாவை பற்றி பேசிக்கொண்டு இருந்தார். அவர் நினைவிலேயே ஆழ்ந்திருந்தார். திடீரென தனது கழுத்தை ஹேமாட் பந்தின் தோள்களில் சாய்த்து எவ்வித வலியோ அசௌகரியமோ இன்றி காலமானார். ஸ்ரீ தேம்பே சுவாமி. ஞானிகள் ஒருவருக்கொருவர் சகோதர பாசத்துடன் எங்கனம் நேசித்துக் கொள்கிறார்கள் என்பதை விளக்கும் அடுத்த கதைக்கு வருவோம். ஸ்ரீ வாசுதேவானந்த் சரஸ்வதி என்ற சிறு தேம்பே சுவாமி என்பார் ஒருமுறை ஆந்திராவில் கோதாவரி கரையிலுள்ள ராஜமகேந்திரியில் வந்து தங்கியிருந்தார். அவர் பக்தியும் வைதீகமும் உடைய ஞானியாகவும் யோகியாகவும் இறைவனாகிய தத்தாத்ரேயரின் பக்தருமாக விளங்கி வந்தார். நிஜாம் ராஜ்யத்தைச் சேர்ந்த நாந்தேட் நகரின் வக்கீலான ஸ்ரீ புண்டலிக்ராவ் என்பவர் சில நண்பர்களுடன் அவரை காணச் சென்றிருந்தார். அவர்கள் அவருடன் பேசிக் கொண்டிருந்தபோது சீரடி, சாய்பாபா முதலிய பெயர்கள் தற்செயலாக அப்பேச்சின் போது கூறப்பட்டன. பாபாவின் பெயரை கேட்டதும் சுவாமி கைகளால் வணங்கி ஒரு தேங்காயை எடுத்து அதை புண்டலிக்ராவிடம் கொடுத்து, என் வணக்கங்களுடன் என் சகோதரர் சாயியிடம் இதை சமர்ப்பித்து விடுங்கள். என்னை மறந்துவிடாமல் என்மேல் அன்புடன் இருக்கச் சொல்லுங்கள் என்றார். மேலும் சுவாமிகள் பொதுவாக யாரையும் வணங்குவதில்லை. ஆனால் இந்த விஷயத்தில் இந்த விதி விலக்கு செய்யப்பட வேண்டும் என்று கூறினார். புண்டலிக்ராவ் தேங்காயையும் செய்தியையும் பாபாவிடம் எடுத்துச் செல்ல சம்மதித்தார். பாபாவை சகோதரன் என்று சுவாமி அழைப்பது சரியே. ஏனெனில் அவருடைய வைதீக சம்பிரதாயப்படி அக்னிஹோத்திரம் என்ற புனித நெருப்பை இரவும் பகலும் அவர் காத்து வந்ததைப் போலவே பாபாவும் தமது அக்னிஹோத்திரத்தை, அதாவது துணியை, மசூதியில் எப்போதும் எரியவிட்டு கொண்டிருந்தார். ஒரு மாதத்திற்கு பின்னர் புண்டலிக்ராவும் மற்றவர்களும் தேங்காயுடன் சீரடிக்கு புறப்பட்டு மண்மாடை வந்தடைந்தனர். அவர்கள் தாகமாக இருந்ததால் ஒரு ஓடைக்கு தண்ணீர் பருகச் சென்றனர். வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கக்கூடாதாகையால் அவர்கள் கொஞ்சம் சிவடா என்ற மணப்பொருள் கலந்த அவலரிசி உணவை சிற்றுண்டியாக உட்கொண்டனர். அது அதிக காரமாக இருந்ததால் யாரோ ஒருவர் தேங்காயை உடைத்து தேங்காய் பூவை அதனுடன் கலந்து விடலாம் என்று கூறி அதேபோல் செய்தும் விட்டார். சிவடாவை அதிக சுவையுள்ளதாகவும் நாவுக்கு ருசியுள்ளதாகவும் செய்து கொண்டனர். தூரதிர்ஷ்டவசமாக அந்த தேங்காய் புண்டலிக்ராவிடம் ஒப்படைக்கப்பட்ட தேங்காயாக இருந்தது. அவர்கள் சீரடியை நெருங்கியதும் புண்டலிக்ராவ் தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட பொருளாகிய தேங்காய் உடைக்கப்பட்டு உபயோகப்படுத்தப்பட்டு விட்டது என்பதை வெகு வருத்தத்துடன் அறிந்தார். அவர் பயந்து நடுங்கிக் கொண்டு சீரடிக்கு வந்து சாய்பாபாவை பார்த்தார். பாபா முன்னமேயே தேம்பே சுவாமி தேங்காய் அனுப்பியுள்ள கம்பியில்லா தந்தியின் செய்தியை பெற்றுவிட்டார். பாபா தமக்காகவே தமது சகோதரன் கொடுத்து அனுப்பியுள்ள பொருளை முதலில் கொடுக்கும்படி புண்டலிக்ராவிடம் கேட்டார். அவர் பாபாவின் பாதங்களை பிடித்துக்கொண்டு தமது குற்றத்தையும் கவனமின்மையையும் கூறி மனம் வருந்தி பாபாவின் மன்னிப்பை வேண்டினார். மற்றொரு தேங்காயை அதற்கு பதிலாக கொடுத்து விடுவதாக கூறினார். ஆனால் அந்த தேங்காய்க்கு இணையாக வேறொன்றை ஈடு செய்ய முடியாதென்றும் சாதாரண காயை காட்டிலும் பல மடங்கு அது உயர்ந்ததென்றும் கூறி பாபா அதை பெறுவதற்கு மறுத்துவிட்டார். மேலும் பாபா கூறினார், இப்போது இந்த விஷயத்தை பற்றி இனிமேல் நீ கவலை கொள்ள தேவையில்லை. எனது விருப்பத்தின் காரணமாகவே தேங்காய் உன்னிடம் ஒப்படைக்கப்பட்டு முடிவில் உடைக்கப்பட்டும் விட்டது. செயல்களின் கர்த்தாவாக உன்னையே ஏன் நீ ஆக்கிக் கொள்கிறாய்?
நற்கருமங்களையோ அல்லது தீய செயல்களையோ செய்யும் கர்த்தாவாக உன்னை நீயே எண்ணிக்கொள்ளும் உணர்வை அனுமதிக்காதே. எல்லாவற்றிலும் முழுமையாக அகந்தையற்றும் அகங்காரமற்றும் இரு. அதன் மூலம் உனது ஆன்மீக முன்னேற்றம் துரிதமடையும் என்றார். எத்தகைய அழகிய ஆன்மீக அறவுரையை பாபா அளித்தார்! பாலாராம் துரந்தர் 1878 முதல் 1925 வரை. திரு பாலாராம் துரந்தர் பம்பாய் சாந்தா குருஸை சேர்ந்த பதாரே பிரபு இனத்தைச் சேர்ந்தவர். அவர் பம்பாய் ஹைகோர்ட்டின் வக்கீலாகவும் சில சமயம் பம்பாய் அரசாங்க சட்டப்பள்ளியின் தலைவராகவும் பணியாற்றினார். துரந்தர் குடும்பம் முழுவதுமே தெய்வ பக்தியும் மத உணர்வும் கொண்டது. திரு பாலாராம் தமது இனத்தாருக்கு சேவை செய்தார். அதை பற்றி ஒரு கட்டுரையை எழுதி அதை பதிப்பித்தார். பின்னர் அவர் ஆன்மீக மத விஷயங்களில் திரும்பினார். அவர் கீதையையும் அதற்கான வியாக்கியானமான ஞானேஸ்வரியையும் மற்றும் தத்துவ நூல்களையும் நுண்ணிய கோட்பாட்டு நூல்களையும் ஆழ்ந்து படித்தார். அவர் பண்டரிபுரத்து விட்டோபாவின் பக்தர். பாபாவுடன் அவர் 1912 தொடர்பு கொண்டார். அதற்கு 6 மாதங்களுக்கு முன் பாபுல்ஜி வாமன்ராவ் என்ற அவரின் 2 சகோதரர்களும் சீரடிக்கு வந்து பாபாவின் தரிசனத்தை பெற்றனர். அவர்கள் வீடு திரும்பி அவர்களின் இனிய அனுபவங்களை பாலாராமுக்கும் குடும்பத்தினருக்கும் எடுத்து உரைத்தனர். அதன் பின்னர் அவர்கள் எல்லோரும் சாய்பாபாவை தரிசிக்க தீர்மானித்தார்கள். அவர்கள் சீரடிக்கு வரும் முன்னரே பாபா வெளிப்படையாக, இன்று எனது தர்பாரைச் சேர்ந்த பெரும்பாலோர் வருகிறார்கள் என உரைத்தார். துரந்தர் சகோதரர்கள் முன்கூட்டியே செய்தி ஏதும் அனுப்பவில்லையாதலால் மற்றவர்களிடமிருந்து பாபா கூறிய இக்குறிப்பை கேட்டு ஆச்சரியம் அடைந்தனர். மற்றவர்கள் எல்லோரும் பாபாவின் முன் வீழ்ந்து வணங்கி அவருடன் உரையாடிக் கொண்டிருந்தனர். பாபா அவர்களிடம், நான் முன்னரே குறிப்பிட்ட எனது தர்பார் மக்கள் இவர்களே என கூறி துரந்தர் சகோதரர்களிடம், கடந்த 60 தலைமுறைகளாக நாம் ஒருவருடன் ஒருவர் உறவு பூண்டு இருக்கிறோம் என்றார். அச்சகோதரர் எல்லோரும் எளிமையுடனும் பணிவுடனும் உற்று பார்த்த வண்ணம் நின்றிருந்தனர். கண்ணீர், தொண்டை அடைத்தல், மயிர்கூச்செறிதல் முதலான எல்லா சத்துவ உணர்வுகளும் அவர்களை உருக்கின. அவர்கள் எல்லோரும் மகிழ்ச்சி அடைந்தனர். பின்னர் அவர்கள் தங்களது இருப்பிடத்திற்குச் சென்று உணவு உட்கொண்டு சிறிது களைப்பாறிவிட்டு மீண்டும் மசூதிக்கு வந்தனர். பாபாவுக்கு பாலாராம் அமர்ந்து அவரது கால்களை பிடித்துவிட்டு கொண்டிருந்தார். சிலீம் என்ற மட்குழாயில் புகைப்பிடித்து கொண்டிருந்த பாபா அதை அவரிடம் நீட்டி புகைப்பிடிக்குமாறு அழைத்தார். புகைப்பிடித்து வழக்கமில்லை. எனினும் பாலாராம் அக்குழாயை வாங்கிக் கொண்டு பெருஞ்சிரமத்துடன் புகைப்பிடித்துவிட்டு பக்தியுடன் வணங்கி அதை திருப்பி அளித்தார். பாலாராமுக்கு இதுவே மிக மிக புனிதமான நேரம். 6 ஆண்டுகளாக அவர் ஆஸ்துமாவால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார். இப்புகை அவரை முழுவதுமாக குணப்படுத்தியதுடன் அது அவரை மீண்டும் அவ்வியாதிக்கு உட்படுத்தவே இல்லை. 6 ஆண்டுகளுக்கு பின் ஒரு குறிப்பிட்ட தினத்தில் மீண்டும் அவருக்கு ஆஸ்மாவின் தாக்குதல் நேரிட்டது. இது பாபா மகா சமாதி அடைந்த அதே நேரமாகும். அவர் சென்ற தினம் வியாழக்கிழமையாதலால் துரந்தர் நண்பர்கள் சாவடி ஊர்வலத்தை அன்று இரவு கண்டு களிக்கும் நல்ல அதிர்ஷ்டம் பெற்றிருந்தனர். சாவடியில் ஆரத்தி நிகழ்ச்சியின் போது பாலாராம் பாபாவின் முகத்தில் பாண்டுரங்கரின் ஜோதியை கண்டார். மறுநாள் காலை காஹட் ஆரத்தின் போதும் அதே அபூர்வ நிகழ்ச்சியை, அதாவது அவரின் அன்புக்குரிய தெய்வமான பாண்டுரங்கரின் ஜோதி பாபாவின் முகத்தில் வீசியதை கண்டார்.
திரு பாலாராம் துரந்தர் மராத்தியில் மகாராஷ்டிர ஞானி துக்காராமின் வாழ்க்கை சரித்திரத்தை எழுதினார். ஆனால் அதன் பதிப்பை காண அவர் உயிருடன் இருக்கவில்லை. அது பின்னர் 1928 அவரது சகோதரர்களால் பிரசுரிக்கப்பட்டது. பாலாராமின் வாழ்க்கையை பற்றி கொடுக்கப்பட்டுள்ள ஒரு சிறு குறிப்பு அந்நூலின் ஆரம்பத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாலாராமை பற்றிய மேற்கூறிய தகவல் அதில் முழுவதுமாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் ஓம். சாயி சத் சரிதத்தின் முடிவுரை. சத்குரு சாயி மகிமை. விருப்பு வெறுப்பு இல்லாதவரும் உயர்வு தாழ்வுகளை கருதாதவரும், எவருக்கு பக்தர்கள் எல்லோரும் ஒரே மாதிரியாக காணப்படுகிறார்களோ, எவர் உயிரினங்கள் எல்லாவற்றிலும் எவ்வித பேதமுமின்றி கலந்து நிற்கிறாரோ, எவர் இந்த அண்ட சராசரங்களில் உள்ள அசையும் அசையா பொருட்களை பகவான் பிரம்மனுடைய ரூபத்தில் உண்டாக்கி வீடுகள், அரண்மனைகள் மற்றும் ஆகாயம் இவை யாவற்றையும் சூழ்ந்து நிற்கிறாரோ, அந்த சமர்த்த சாயியை சாஷ்டாங்கமாக நமஸ்கரிக்கிறோம். அவரை நினைத்தாலும் சரணடைந்தாலும் அவர் நமது எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றி நம்மை வாழ்வின் லட்சியங்களை அடையச் செய்கிறார். லோகாயத இச்சைகளாகிய இந்த சமுத்திரத்தை கடப்பது மிக கடினம். மோகம் என்ற அலைகள் உயர்ந்து தீய எண்ணங்களாகிய கரையை நோக்கி ஓடி மோதுகின்றன. ஆதலால் நமது மன வலிமையாகிய மரங்கள் வேருடன் வீழ்த்தப்படுகின்றன. அகங்காரம் என்னும் காற்று கடுமையாக வீசி கடலை கொந்தளிக்கச் செய்கிறது. வெறுப்பு கோபமாகிய முதலைகள் பயமின்றி திரிகின்றன. நான் எனது என்ற எண்ணங்களும் மற்ற சம்சயங்களும் நீர் சுழல்களாக இடையறாது சுற்றி கொண்டிருக்கின்றன. திட்டுதல், வெறுத்தல், பொறாமை ஆகிய எண்ணற்ற மீன்கள் அங்கு விளையாடுகின்றன. இவ்வளவு பயங்கரமானதாகவும் கொடுமையானதாகவும் இந்த கடல் இருந்தாலும் சத்குரு சாயி இதை அழிக்க வல்லவர். அவரது பக்தர்கள் இதை பற்றி பயமடைய வேண்டியதில்லை. நமது சத்குரு இந்த கடலை பத்திரமாக கடப்பதற்கு வேண்டிய படகு போன்றவர். பிரார்த்தனை. இப்போது நமது சாய்பாபாவின் முன்னே முழுவதுமாக வீழ்ந்து அவர் பாத கமலங்களை பற்றி கொண்டு கீழ்கண்டவாறு எல்லோரும் எல்லாவற்றிற்குமாக பிரார்த்திப்போம். எங்களது மனம் கண்டவாறு அலையாமல் தங்களைத் தவிர வேறு எதையும் விரும்பாமல் இருக்கட்டும். இந்த சத் சரித்திரம் எல்லோருடைய இல்லங்களிலும் இருந்து தினசரி பாராயணம் செய்யப்படட்டும். இதை தினமும் முறையாக படிப்பவர்களின் துயரங்களை தீருங்கள். பலச்ருதி, அதாவது பாராயண பலன். இச்சரிதம் படிப்பதால் நீங்கள் பெறும் நலன்களை பற்றி சில வார்த்தைகள். புனித கோதாவரி நதியில் குளித்துவிட்டு சீரடியில் உள்ள சமாதி மந்திரிலுள்ள பாபாவின் சமாதியை வணங்கி தரிசித்து இந்த சத் சரிதத்தை படிக்கவோ அல்லது கேட்கவோ வேண்டும். இதை செய்தால் உங்கள் உடல், பொருள், ஆவியை தாக்கும் தீங்குகள் மறையும். தற்செயலாக சாயியின் கதைகளை நினைப்பதன் மூலம் உங்களை அறியாமலேயே நீங்கள் ஆன்மீக வாழ்வில் விருப்பம் கொண்டு
இச்சரிதத்தை ஆர்வமுடன் படிப்பதால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். ஜனன மரணச் சுழலை ஒழிக்க நீங்கள் விரும்பினால் சாயியின் சரிதங்களை பாராயணம் செய்து அவரை நினைத்து அவரது திருவடிகளில் உங்களை சேர்த்து கொள்ளுங்கள். நீங்கள் சாயி சரித சாகரத்தில் மூழ்கி மேலெழுந்து அதன் இன்பத்தை மற்றவர்களுக்கு கூறும்போது நீங்கள் அவற்றின் புது புது நித்திய சுகந்தத்தை உணர்ந்து மற்றவர்களையும் தொல்லைகளிலிருந்து காப்பீர்கள். சாயியின் உருவையே நீங்கள் தொடர்ந்து தியானித்தால் நாளடைவில் உருவம் மறைந்து உங்கள் தன் உணர்விலேயே கலந்துவிடும். தன்னை அறிதலும் பிரம்மத்தை உணர்தலும் மிக கடினம். ஆனால் சகுண பிரம்மாவாகிய சாயியின் உருவத்தின் மூலம் வழிபட்டால் உங்கள் பிரம்ம உணர்வின் முன்னேற்றம் எளிதாகும். பக்தனானவன் தன்னை சாயியிடம் பரிபூர்ண சரணாகதியாக்கிவிட்டால் தன்னுடைய தனித்தன்மையை இழந்து அவருடன் ஐக்கியமாகி கடலுடன் நதி சங்கமிப்பது போல் அவருடன் ஒன்றாகிறான். கனவிலோ உறக்கத்திலோ அல்லது விழித்திருக்கும் நிலையிலோ இவ்வாறு அவருடன் இரண்டர கலந்தால் நீங்கள் சம்சார பந்தத்தை ஒழிக்கிறீர்கள். யாராயினும் குளித்துவிட்டு அன்புடனும் உண்மையுடனும் அதை ஒரு வாரத்திற்குள் படித்து முடித்தால் அவர்களை பீடித்த கேடுகள் மறையும். படிக்க கேட்பவர்களுக்கு வரும் அபாயங்களும் நீக்கப்படும். இதை பாராயணம் செய்து செல்வத்தை விரும்புபவன் செல்வத்தையும் நல்ல வியாபாரிகள் வியாபாரத்தில் வெற்றியையும் அடைவர். உண்மைக்கும் பக்திக்கும் தகுந்தவாறே பலன்களும் அமையும். இவைகளின்றி எவ்விதமான அனுபவமும் இல்லை. இச்சரியத்தை பக்தியுடன் படித்தால் சாயி மனம் மகிழ்ந்து உங்கள் அறியாமையையும் ஏழ்மையையும் நீக்கி உங்களுக்கு ஞானமும் செல்வமும் க்ஷேமமும் நல்குவார். கருத்தூன்றி மனத்துடன் ஒவ்வொரு நாளும் ஒரு அத்தியாயம் படித்தால் அது எல்லையற்ற ஆனந்தத்தை கொடுக்கும். தனது நலனை எவன் மனதில் கொண்டுள்ளானோ அவன் கட்டாயம் கவனமாக படிக்க வேண்டும். தொடர்ந்து பிறவிகளில் ஒவ்வொரு பிறவியிலும் எப்போதும் சந்தோஷமாக அவன் சாயியை நினைப்பான். முக்கியமாக குரு பௌர்ணமி, கோகுலாஷ்டமி, ஸ்ரீராமநவமி, நவராத்திரி, பாபா பிறந்த தினங்களில் இச்சரிதம் வீடுகளில் பாராயணம் செய்யப்பட வேண்டும். குறிப்பு: நவராத்திரியே பாபாவின் பிறந்த தினம். இதை கவனமுடன் படித்தால் உங்கள் ஆசைகள் நிறைவேற்றப்படும். அவர் பாத கமலங்களை உங்கள் மனதால் நினைத்தால் சம்சார சாகரத்தை சுலபமாக கடப்பீர்கள். இதை கற்பதால் நோயாளிகள் குணமுற்று திடகாத்திரமடைவர். ஏழைகள் செல்வமடைவர். கீழ்நிலையில் உள்ளோரும் நசுக்கப்பட்டோரும் உன்னத நிலை பெறுவர். மனம் சலனங்களிலிருந்து விடுபட்டு ஒரு நிலைப்படும். நல்ல அன்பும் பக்தியுமுள்ள வாசகர்களே, கேட்போரே, உங்களை வணங்குகிறோம். வணங்கி ஒரு வேண்டுகோள் விடுக்கிறோம். தினமும் மாதக்கணக்கிலும் படித்த சாயியின் கதைகளை ஒருபோதும் மறக்காதீர்கள். நீங்கள் எவ்வளவு ஆவலுடன் படிக்கிறீர்களோ அல்லது கேட்கிறீர்களோ அவ்வளவுக்கவ்வளவு நாங்கள் சாயியினால் உற்சாகமூட்டப்பட்டு உங்களுக்கு சேவை செய்வதிலும் உதவியாக இருப்போம். இதன் ஆசிரியர் வாசகர் இருவரும் ஒத்துழைத்து உதவி செய்து கொண்டு மகிழ்ச்சியுற வேண்டும். பிரசாத் யாசனா, அதாவது பிரசாதம் கோரல். கீழ்கண்ட பிரசாதம் அல்லது உதவி கோரி பிரார்த்தித்து இந்த அத்தியாயத்தை முடிக்கிறோம். வாசகரும் பக்தர்களும் சாயியின் பாத கமலங்களை சர்வ பக்தி பூர்வமாக நினைக்கட்டும். சாயியின் உருவம் அவர்கள் கண்களில் நிலைக்கட்டும். அவர்கள் சாய்பாபாவை எல்லா உயிர்களிலும் காணட்டும். ததாஸ்து, அப்படியே நடக்கட்டும். ஸ்ரீ சாயியை பணிக,
அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஆரத்தி. ஜீவன்களுக்கு மகிழ்ச்சியை வழங்கும் ஓ சாய்பாபா, தங்களுக்கு தீபாராதனை செய்கிறோம். தங்களுடைய சேவர்த்திகளும் பக்தர்களுமான எங்களுக்கு தங்கள் பாதார விந்தங்களில் அமைதியை கொடுங்கள். ஆசைகளை அழித்து தங்களது ஆத்மாவுக்கு உள்ளேயே தாங்கள் கலந்து வேண்டுவோருக்கு இறைவனை காட்டுகிறீர்கள். பேரார்வத்துடன் விரும்பினோருக்கு தங்கள் அனுபவங்களையும் அல்லது உணர்வுகளையும் கொடுக்கிறீர்கள். ஓ அன்புள்ளம் கொண்டோரே, தங்கள் சக்தி அத்தகையது. தங்களது திருநாமஸ்மரணை எங்கள் சம்சார பயங்களை போக்குகிறது. தங்களது லீலைகள் ஆழங்காண முடியாதவை. எப்போதும் ஏழைகளுக்கும் ஆதரவற்றோருக்கும் அருள்கிறீர். இந்த கலியுகத்தில் சர்வ வியாபியான தத்தாவாகிய தாங்கள் சகுண பிரம்மமாக உண்மையில் அவதரித்தீர். வியாழக்கிழமை தோறும் தங்களிடம் வரும் பக்தர்களை கடவுளின் திருவடிகளை காணச் செய்து அவர்களின் சம்சார பயங்களை போக்குங்கள். ஓ இறைவனுக்கெல்லாம் இறைவனே, எனது செல்வங்கள் யாவும் தங்களது சேவையில் இருக்க வேண்டும் என பிரார்த்திக்கிறேன். சாதக பறவைக்கு மேகங்கள் சுத்தமான நீரை அளிப்பது போல் மாதவுக்கு மகிழ்வுடன் உணவளித்து தங்கள் வாக்கை நிலைநிறுத்துங்கள். ஆமென். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். குறிப்பு: இந்த ஆரத்தி பாடல் சமகாலத்தில் வாழ்ந்த மாதவ் அட்கர் என்னும் அடியவரால் இயற்றப்பட்டது. ஓம் 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 ஸ்ரீ சாயிநாதாய நமஹ. சாய்பாபா அஷ்டோத்திர சத நாமாவளி. ஓம் ஸ்ரீ சாயிநாதாய நமஹ. ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணாய நமஹ. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணராம சிவ மாருத்யாதிரூபாய நமஹ. ஓம் சேக்ஷசாயினே நமஹ. ஓம் கோதவரி தடசீரடி வாசினே நமஹ. ஓம் பக்தஹிருதாலயாய நமஹ. ஓம் சர்வஹ்ருத்வாசினே நமஹ. ஓம் பூதாவாசாய நமஹ. ஓம் பூதபவிக்ஷத் பாவ வர்ஜிதாய நமஹ. ஓம் காலாதீதாய நமஹ. ஓம் காலாய நமஹ. ஓம் காலகாலாய நமஹ. ஓம் காலதர்ப்பதமனாய நமஹ. ஓம் மிருத்யுஞ்சயாய நமஹ. ஓம் அமர்த்யாய நமஹ. ஓம் மர்த்யாபயப்ரதாய நமஹ. ஓம் ஜீவாதாராய நமஹ. ஓம் சர்வாதாராய நமஹ. ஓம் பக்தாவன சமர்த்தாய
நமः. ஓம் பக்தாவன பிரதிஜ்ஞாய நமः. ஓம் அன்னவஸ்திரதாய நமः. ஓம் ஆரோக்கியக்ஷேமதாய நமः. ஓம் தனமாங்கல்யப்ரதாய நமः. ஓம் ருத்திசித்திதாய நமः. ஓம் புத்திரமித்ரகலத்ரபந்துதாய நமः. ஓம் யோகக்ஷேமவஹாய நமः. ஓம் ஆபத்பாந்தவாய நமः. ஓம் மார்க்பந்தவே நமः. ஓம் புத்திமுக்திஸ்வர்காபவர்கதாய நமः. ஓம் பிரியாய நமः. ஓம் பிரீத்திவர்தனாய நமः. ஓம் அந்தர்யாமினே நமः. ஓம் சச்சிதாத்மனே நமः. ஓம் ஆனந்தாய நமः. ஓம் ஆனந்ததாய நமः. ஓம் பரமேஸ்வராய நமः. ஓம் பரபிரம்மனே நமः. ஓம் பரமாத்மனே நமः. ஓம் ஞானஸ்வரூபினே நமः. ஓம் ஜஹதக் பித்ரே நமः. ஓம் பக்தனாம் மாத்ரு தாத்ரு பிதாமகாய நமः. ஓம் பக்தா பயப்பிரதாய நமः. ஓம் பக்த பராதீனாய நமः. ஓம் பக்தானுக்கிரக காதராய நமः. ஓம் சரணாகத வத்சலாய நமः. ஓம் பக்தி சக்தி பிரதாய நமः. ஓம் ஞான வைராக்கியதாய நமः. ஓம் பிரேம பிரதாய நமः. ஓம் சம்சய ஹிருதய தௌர்பல்ய பாபகர்ம வாசனா க்ஷயஹராய நமः. ஓம் ஹிருதய கிரந்தி பேதஹாய நமः. ஓம் கர்மத் வம்ஷினே நமः. ஓம் சுத்த சத்வஸ்திதாய நமः. ஓம் குணாதீத குணாத்மனே நமः. ஓம் அனந்த கல்யாண குணாய நமः. ஓம் அமித பராக்கிரமாய நமः. ஓம் ஜயினே நமः. ஓம் துர்தர்ஷாக்ஷோப்யாய நமः. ஓம் அபராஜிதாய நமः. ஓம் திருலோகேஷு
அஸ்கந்திதஹதயே நமக. ஓம் அசக்கிரஹிதாய நமக. ஓம் சர்வசக்தி மூர்த்தயே நமக. ஓம் சுரூபசுந்தராய நமக. ஓம் சுலோசனாய நமக. ஓம் பகுரூப விச்வமூர்த்தயே நமக. ஓம் அருபாவ்யக்தாய நமக. ஓம் அசிந்த்யாய நமக. ஓம் சூக்ஷ்மாய நமக. ஓம் சர்வாந்தர்யாமினே நமக. ஓம் மனோவாகதீதாய நமக. ஓம் பிரேமமூர்த்தயே நமக. ஓம் சூலபதுர்லபாய நமக. ஓம் அசஹாய சஹாயாய நமக. ஓம் அநாதநாத தீனபந்தவே நமக. ஓம் சர்வபாரப்ருதே நமக. ஓம் அகர்மானேக கர்ம சுகர்மினே நமக. ஓம் புண்ணியச்ரணவண கீர்த்தனாய நமக. ஓம் தீர்த்தாய நமக. ஓம் வாசுதேவாய நமக. ஓம் சதாம் கதயே நமக. ஓம் சத்பராயணாய நமக. ஓம் லோகநாதாய நமக. ஓம் பாவனானஹாய நமக. ஓம் அம்ருதாம்சவே நமக. ஓம் பாஸ்கரப்பிரபாய நமக. ஓம் ப்ருஹ்மசர்யதபஹ சர்யாதிஷூதாய நமக. ஓம் சத்யதர்மபராயணாய நமக. ஓம் சித்தேஸ்வராய நமக. ஓம் சித்தசங்கல்பாய நமக. ஓம் யோகேஸ்வராய நமக. ஓம் பகவதே நமக. ஓம் பக்தவத்சலாய நமக. ஓம் சத்புருஷாய நமக. ஓம் புருஷோத்தமாய நமக. ஓம் சத்யதத்வபோதகாய நமக. ஓம் காமாதி சர்வ அஜ்ஞானத்வம்சினே நமக. ஓம் அபேதா நந்தானுபவப்ரதாய நமக. ஓம் சமசர்வமதசம்மதாய நமக.
ஓம் தக்ஷிணாமூர்த்தியே நமः. ஓம் வெங்கடேசரமணாய நமः. ஓம் அத்புதானந்தசர்யாய நமः. ஓம் பிரபன்னார்த்திஹராய நமः. ஓம் சம்சார சர்வதுக்க க்ஷயஹராய நமः. ஓம் சர்வவித் சர்வதோமுகாய நமः. ஓம் சர்வாந்தர்பஹிஷ்திதாய நமः. ஓம் சர்வமங்களஹராய நமः. ஓம் சர்வாபீஷ்டப்ரதாய நமः. ஓம் சமரச சன்மார்க்கஸ்தாபனாய நமः. ஓம் ஸ்ரீ சமர்த்த சத்குரு சாயிநாதாய நமः. ஓம் 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 குருவே சரணம்.